வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா, அரங்கத்துல நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக ஆர்ஜிஆர் அகாடமி சென்னை அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய நீட் இன்ஸ்டிடியூட்டோட ஃபவுண்டர், டைரக்டர் ஆ நம்மகிட்ட இருக்காங்க. அவர வெல்கம் பண்ணிடலாமா? வெல்கம் சார். வணக்கம். ஆல் இண்டியா கவுன்சிலிங் ரிசல்ட் எம்சிசி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான கட் ஆஃப் வந்திருக்கு. நெறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு. என்ன மார்க்ல முடிஞ்சிருக்கு? எனக்கு கிடைக்குமா? கிடைக்கலையா? எனக்கு வாய்ப்புகள் இருக்குமா? இல்ல தமிழ்நாடு கவுன்சிலிங்ல போலாமா? இல்லைன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல 2ண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? இந்த மாரி நெறைய குழப்பங்கள் இருக்கு. இது சம்பந்தமா தான் உங்ககிட்ட நெறைய கொஸ்டின்ஸ் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்கள் வச்சிருக்காங்க. அதுக்காக ஆன்சர் நீங்க சொல்வீங்க அப்படின்றத எதிர்பார்த்து தான் இருக்கேன். இப்ப அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி டவுன்லோட் பண்ணணும்? இப்ப ஆல் இண்டியா கோட்டாக்கு தான் வந்திருக்கிறதுனால, அத டவுன்லோட் பண்ணி ஃபீஸ் பே பண்ணா தான் அலாட்மெண்ட் கிடைக்குமா? இல்ல நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டு காலேஜ்ல பே பண்ணணும். இதுக்கான தகவல் குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப நீங்க கேட்ட கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. இதுல பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப வீடியோ நம்ம இப்ப எடுக்கிற டைம்ல இன்னும் அலாட்மெண்ட் ஆர்டர் வரல. சப்போஸ் நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்றதுக்குள்ள அலாட்மெண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபைனல் அலாட்மெண்ட் வந்ததுமே டவுன்லோட் பண்றதுக்காக ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல வந்து அதுக்கான லிங்க் குடுப்பாங்க. நம்ப லிங்க அந்த லிங்க்ல போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆர்டர் காப்பி. நம்மளுடைய லாகின் ஏற்கனவே குடுத்துருப்பாங்க. அந்த லாகின் ஐடியும், பாஸ்வேர்டும் நம்ம போட்டோம்னா, உள்ள போயிட்டு நம்மளுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு, நம்ம காலேஜ் போய் ஜாயின் பண்ணலாம். நான் ஜாயின் பண்ணல. ஆனா எனக்கு அடுத்த ரவுண்ட்ல நானு காலேஜ் சீட் எடுக்கலாம்னு இருக்கேன். அந்த மாரி எடுக்கிறப்ப, அந்த ஏற்கனவே சப்போஸ் நான் 2வது ரவுண்ட் போடுறேன். எனக்கு சீட் கிடைக்கல. அந்த மாரி இருக்கிறப்ப, ஏற்கனவே இருக்கிற சீட் எனக்கு இருக்குமா? அப்படின்ற மாரி நெறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய விளக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது நல்ல கொஸ்டினு. நெறைய பேருக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கும். நல்ல வேலிட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஆனா எனக்கு வேண்டாம். நான் அடுத்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னு கேட்டீங்க. அது ரொம்ப சிம்பிள், டைரக்ட் ஆன்சரு. அடுத்த ரவுண்டு நீங்க போலாம் அப்படின்றது தான் நேரடியான விளக்கம் இருக்கு. இப்ப சார் கிட்ட அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, நெறைய பேர் கேட்டிருக்கிறது, ரவுண்ட் 1ல அலாட்மெண்ட் வரல. அப்போ 2ண்ட் ரவுண்ட் போலாமா அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. சில பேர் நானு ரவுண்ட் 1லயே அலாட்மெண்ட் எனக்கு தெரியல அதெல்லாம் வருமான்றதுனால நான் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஆனா இப்ப ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறமா, என்னுடைய மார்க்குக்கு நியரஸ்ட் மார்க்குக்கு எல்லாம் டீம்ட் யூனிவர்சிட்டீஸ் வந்திருக்கு. அதனால நான் 2ண்ட் ரவுண்ட்ல ஃப்ரெஷ்ஷா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, பேமெண்ட் பண்ணி கவுன்சிலிங்ல கலந்துக்க முடியுமா? அப்படின்ற ஒரு ஜெனரல் குவரி இருக்கு கொஸ்டினுக்கு. அதுக்கு உங்களுடைய ஆன்சர் என்ன? இதுவும் ஒரு நல்ல கொஸ்டின் தான் நீங்க கேட்டிருக்கிறது. நெறைய பேரு இது பண்றாங்க. ரவுண்ட் 1ல போட்டிருப்பாங்க. அலாட்மெண்ட் வந்திருக்காது. அப்ப 2வது ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமான்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, 2ண்ட் ரவுண்ட் ஆல் இண்டியா கோட்டாவ பொறுத்தவரைக்கும், ஒவ்வொரு ரவுண்ட்லயுமே ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஃப்ரெஷ் பேமெண்ட் இருக்கு. சாய்ஸ் ஃபில்லிங்கும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா பண்ணலாம். ஒவ்வொரு ரவுண்டுமே நாட் ஒன்லி 2ண்ட் ரவுண்ட், 3ர்ட் ரவுண்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். பேமெண்ட் பண்ணி சாய்ஸ் பண்ணலாம். அதேபோல லாஸ்ட் ரவுண்ட், ஸ்டே ரவுண்ட் வரைக்கும் அதற்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது சப்போஸ் நான் எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கல. சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே போடல அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது தான் ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் இருக்கு அப்படின்றதுனால, அத பத்தி நம்ம ரொம்ப வொரி பண்ணணும்னு அவசியம் இல்ல. 2ண்ட் ரவுண்ட்ல ஆல் இண்டியா கோட்டாவ பொறுத்தவரைக்கும் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போடலன்னா கூட பரவால்ல. 2ண்ட்ல போடலாம். 2ண்ட்ல போடலன்னா கூட பரவால்ல. 3ர்ட் ரவுண்ட்ல போடலாம். 3ர்ட்ல போடலன்னா கூட ஸ்டே வேகன்சி கூட ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சார் நீங்க நெறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டே இருக்கீங்க. இதுல நம்ம நேயர்கள் ரொம்ப முக்கியமா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, ஆல் இண்டியா கோட்டால ஒரு சீட் அலாட்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனா அது டீம்ட் யூனிவர்சிட்டியா இருக்கு. அது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. நான் அதுல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கோட்டாக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் மேனேஜ்மென்ட்ல. சப்போஸ் அது ரிசல்ட் இப்போ 18த் வரும்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு வெயிட் பண்ணி
ஆல் இந்தியா கோட்டாக்கு கிடைச்ச சீட்டை வந்து நிதானமா வந்து போய் ஜாயின் பண்ணலாமா ஒரு கொஸ்டின். அந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணலாம்னா இங்க எனக்கு அந்த டைமிங் இருக்குமா, இல்லைன்னா முடிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றது மேஜர் கொஸ்டின்ஸ் வந்து நேயர்கள் கேட்குறாங்க. அதுக்கு உங்களுடைய விளக்கம் என்னவா இருக்கும்? இப்ப நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, ஆல் இந்தியா கோட்டா வெயிட் பண்ணிட்டு நான் வந்து தமிழ்நாடு கோட்டாவும் பார்த்துட்டு ஜாயின் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. தமிழ்நாடு கோட்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா, டேட்டுக்கு தனியா ரிசல்ட் இன்னும் வரல. 18ஆம் தேதி தான் ரிசல்ட் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ப்ரொவிஷனல் வந்து பாத்தீங்கன்னா, அலாட்மெண்ட் வந்துருச்சு. ஃபைனல் வந்து நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற டைம்ல வந்து ஃபைனல் லிஸ்ட் குடுத்துருவாங்க. இப்ப இது ஜாயின் பண்றதுக்கு வந்து எம்சிசி வந்து ஒரு ஷெட்யூல் குடுத்துருக்காங்க ஆல்ரெடி. அதுல எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்த ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா 18th தான் லாஸ்ட் டேட் ஃபார் ஜாயினிங் த ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி தான் வந்து ரிசல்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. 24ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டா 18 அப்படின்னா நமக்கு ரிசல்ட் கரெக்டா இந்த 18 தான் கொடுப்பாங்களா அப்படின்னு இன்னும் தெரியல. சப்போஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து அது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஜாயினிங் டேட். அப்ப தமிழ்நாடு கோட்டா வர்றதுக்கும், ஜாயின் பண்றதுக்கும் ஒரு அட்லீஸ்ட் 1 நாள் இல்லன்னா ஒரு 48 மணி நேரம்னா டைம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாரி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதையும் பார்த்துட்டு இதையும் பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா ஆனா ரொம்ப நெக் ஆஃப் த மூவர் மூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா இத பார்த்துட்டு அது உடனே ஜாயின் பண்ற மாரி. இப்ப ஒரே ஏரியால ஜாயின் பண்றாங்க. இப்ப நான் சென்னையில இருக்கேன். தமிழ்நாடு கோட்டாக்கு வந்து எனக்கு சென்னையில அலாட்மெண்ட் ஆயிருக்கு. பக்கத்திலேயே இருக்கு காலேஜ். அப்படின்னா நான் பார்த்துட்டு டக்குனு அடுத்த நாள் போய் ஜாயின் பண்ண முடியும். இதுவே சில பேருக்கு வெளி ஸ்டேட்ல அலாட்மெண்ட் ஆயிருக்கும். அவங்க தான் வந்து கொஞ்சம் கரெக்ட்டா பிளான் பண்ணிக்கணும். என்ன டேட்ஸ்ல தமிழ்நாடு கோட்டாக்கு ரிசல்ட் வருது. ஆல் இந்தியா கோட்டால என்ன டேட் ஜாயினிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டு, சப்போஸ் ஒரு நாள் கேப்லாம் இருந்ததுன்னா, அவங்களுக்கு மேனேஜ்மென்ட் கோட்டா தான் நான் எடுக்க போறேன். ஆனா கிடைக்குமா கிடைக்காதா தெரியல அப்படின்னா, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்திருக்காங்களோ அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, இங்க கிடைக்கலன்னா அங்க அப்படியே ஜாயின் பண்ற மாரி, இங்க கிடைச்சதுன்னா அங்க இருந்து அப்படியே வந்துடுற மாரி இது பண்ணிக்கலாம். அதனால ஒண்ணும் இது இருக்காது. பட் அது கொஞ்சம் பார்த்துட்டு நிதானமா வந்து பண்ணணும். அது எப்படி பண்ணுவீங்க அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல். நீங்க என்ன அ காலேஜ் வந்து நீங்க போட்டிருக்கீங்க, எந்த ஸ்டேட்ல போட்டிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான். 2வது நம்ம தமிழ்நாடு என்ன டேட் வந்து 24 சொல்லிட்டாங்க. பட் ரிசல்ட்டும் சொல்லிட்டாங்க. பட் இப்ப நம்ம பார்க்க வேண்டியது ஆல் இந்தியா கோட்டாவோட டேட்ஸ் ஜாயினிங் டேட் தான் நம்ம வந்து பார்க்கணும். இது கிளாரிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம அது மாதிரி பண்ணலாம். இப்ப சார் கிட்ட அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருக்கிறது, ரவுண்ட் 1ல அலாட்மெண்ட் வரல. அப்போ செகண்ட் ரவுண்ட் போலாமா அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. சில பேர் வந்து நானு வந்து ரவுண்ட் 1லயே அலாட்மெண்ட் வந்துட்டு எனக்கு தெரியல அதெல்லாம் வந்து வருமான்றதுனால நான் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஆனா இப்போ ரிசல்ட் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா என்னுடைய மார்க்குக்கு நியரஸ்ட் மார்க்குக்கு எல்லாம் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்திருக்கு. அதனால நான் செகண்ட் ரவுண்ட்ல ஃப்ரெஷ்ஷா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணி கவுன்சிலிங்ல கலந்துக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஜெனரல் குவரி வந்து இருக்கு கொஸ்டினுக்கு. அதுக்கு உங்களுடைய ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுவும் ஒரு நல்ல கொஸ்டின் தான் நீங்க கேட்டிருக்கிறது. நிறைய பேர் இது பண்றாரு. ரவுண்ட் 1ல வந்து போட்டிருப்பாங்க. அலாட்மெண்ட் வந்திருக்காது. அப்ப 2வது ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் ஆல் இந்தியா கோட்டாவ பொறுத்தவரைக்கும், ஒவ்வொரு ரவுண்ட்லயுமே ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஃப்ரெஷ் வந்து பேமெண்ட் இருக்கு. சாய்ஸ் ஃபில்லிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா வந்து பண்ணலாம். ஒவ்வொரு ரவுண்டுமே நாட் ஒன்லி செகண்ட் ரவுண்ட், 3 ரவுண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் வந்து நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். பேமெண்ட் பண்ணி சாய்ஸ் பண்ணலாம். அதே போல லாஸ்ட் ரவுண்ட் ஸ்டே ரவுண்ட் வரைக்கும் அதற்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து சப்போஸ் நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கல. சப்போஸ் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே போடல அப்படின்னா ஏற்கனவே சொன்னதுதான் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் இருக்கு அப்படின்றதுனால அதை பத்தி நம்ம ரொம்ப ஒரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. செகண்ட் ரவுண்ட்ல ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போடலன்னா கூட பரவாயில்ல, செகண்ட்ல போடலாம். செகண்ட்ல போடலன்னா கூட பரவாயில்ல, தேர்ட் ரவுண்ட்ல போடலாம். தேர்ட்ல போடலன்னா கூட ஸ்டே வேகன்சி கூட ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நிறைய கொஸ்டின் நீங்க கேட்கறதா சார் கிட்ட வந்து ஒவ்வொன்றா நம்மளுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க சார். அடுத்தது நீங்க கேட்கக்கூடிய
பெருவாரியான சப்ஸ்கிரைபர் கேட்கறது என்னன்னா, எனக்கு வந்து இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு வந்து அலாட்மெண்ட் ஆயிடுச்சு. பிடிஎஸ். நானும் எடுத்துக்கிறேன். நான் வந்து காலேஜும் ஜாயின் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா சப்போஸ் எனக்கு வந்து அடுத்த வருஷம் எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசை வந்தது. அப்ப எம்பிபிஎஸ் நான் பண்ண முடியுமா? அப்படின்றத நெறைய பேர் வந்து கேட்குறீங்க. இந்த கொஸ்டின சார்கிட்டயும் நான் வைக்கிறேன். அடுத்தது வந்து இப்ப நான் வந்து ஜாயின் பண்ணிடுறேன். நீட் எக்ஸாம் எழுதிறேன். அப்ப அடுத்த வருஷம் நான் பிபிஎஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, திருப்பியும் நீட் எக்ஸாம்ஸ் எழுதணுமா? இப்ப நான் இருக்கக்கூடிய சீட்ட நானு வந்து சப்போஸ் நான் சரண்டர் பண்ற மாரின்னா, எனக்கு எதனா பெனால்டி போடுவாங்களா? இல்லன்னா அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாமா? இதுதான் வந்து நெறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க. உங்க சார்பா திருப்பியும் சார் கிட்ட வைக்கிறேன். சார் என்ன சொல்றாங்க? இப்போ நீங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா, சீட்டு வந்து எம்பிபிஎஸ் அவங்க எய்ம் பண்ணியிருப்பாங்க. கிடைச்சிருக்காது. பிடிஎஸ்ல தான் கிடைச்சிருக்கும். வேற வழி இல்லாம பிரஷர்னால அவங்க வந்து அந்த பிடிஎஸ்ல கன்டின்யூ பண்ண வேண்டியது இருக்கும். கன்டின்யூ கூட பண்ணிடுவாங்க நெறைய குழந்தைங்க. இப்ப நீங்க கேட்ட மாரி பிடிஎஸ் படிச்சுட்டேன் சார் ஃபர்ஸ்ட் இயரு. ஆனா செகண்ட் இயர் எனக்கு வந்து எம்பிபிஎஸ் வந்து கிடைச்சா போயிடலாமா அப்படின்னா, கண்டிப்பா வந்து போலாம். ஏன்னா எம்பிபிஎஸ் கிடைச்சாதான் எம்பிபிஎஸ் நெக்ஸ்ட் இயர் போய் நீங்க வேற காலேஜ்ல ஜாயின் பண்ண முடியும். பிடிஎஸ் படிச்சுட்டு கண்டிப்பா வந்து எம்பிபிஎஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சதுன்னா போலாம். ஆனா அதுல ரிசைன் பண்றப்ப நம்மளுக்கு வந்து சீட்டு நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கோம். அதுல பெனால்டிலாம் இருக்கு. அதெல்லாம் கரெக்ட்டா செக் பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ரூ. 10,00,000 வரைக்கும் பெனால்டி இருக்கு. 2வது நீங்க கொஸ்டின்ல வந்து கேட்டீங்க. அடுத்த வருஷமும் நான் வந்து நீட் எழுதணுமா? அப்படின்னா கம்பல்சரி ஒரு வருஷமும் நீட்டுக்கு எழுதி வரக்கூடிய மார்க்க பேஸ் பண்ணி தான் அந்த வருஷம் கவுன்சிலிங்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். முன்னாடி இருக்கிறத வச்சுட்டு இந்த வருஷம் நீட்டுக்கு நம்ம எலிஜிபிள் கிடையாது. அதனால அதையும் வந்து நம்ம வந்து பார்த்தோம். இந்த கொஸ்டினும் நீங்க ரெகுலரா கேட்டுட்டு இருக்க கொஸ்டின் தான். இத நம்ம சார் கிட்ட கேட்கலாம் இப்ப. சார் எத்தன ரவுண்டு வந்து இப்ப ஆல் இண்டியா கவுன்சிலிங் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ரிசல்ட் வந்துருச்சு. எனக்கு சீட்டு வந்து அலாட்மெண்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் நான் அடுத்த ரவுண்டு நான் போறேன். இல்ல போல. சப்போஸ் 3வது ரவுண்ட் இந்த மாரி ரவுண்ட்ஸ் நெறைய இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அதுல நான் எத்தன ரவுண்ட் வரைக்கும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்? ஆல்ரெடி இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லாருக்கும் அலாட்மெண்ட் இல்லன்னா நான் அடுத்த ரவுண்ட் போலாமா? ஃப்ரீ அந்த இதெல்லாம் சொன்னோம் இல்லையா? ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, எக்ஸிட் இருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. எனக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு ரவுண்டுக்குமே இருக்குன்ற மாரி, எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு கிடைக்கலன்னா, நான் செகண்ட் ரவுண்ட்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதேபோல செகண்ட் ரவுண்ட்ல எனக்கு கிடைக்கலனாலும் நான் தேர்ட் ரவுண்ட் போலாம். தேர்ட் ரவுண்ட்ல எனக்கு கிடைக்கலனாலும் நான் ஸ்டே வேகன்சி போலாம். ஆனா தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு சீட்டு ஹோல்டு இருக்கு. ரைட்டா? புரியுதா? அந்த மார்க் ரவுண்ட் சொல்லுவாங்க. அந்த மார்க் ரவுண்ட்ல எனக்கு சீட் அலாட்மெண்ட் ஆயிடுச்சு. அந்த சீட்ட வச்சுக்கிட்டு நான் அடுத்த ரவுண்ட் போ முடியாது. நான் ஸ்டே வேகன்சி போறேன்னா எனக்கு எந்த விதமான சீட்டும் எனக்கு வந்து என் கையில வந்து இருக்கக்கூடாது. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 4த் ரவுண்ட் போக முடியும். மத்த ரவுண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு வச்சுக்கிட்டே நம்ம வந்து எனக்கு சீட் அலாட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா கூட நான் வந்து அப்கிரேட் பண்ணிட்டு அடுத்த காலேஜஸ்க்கு செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டுக்கு நான் வந்து பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே வேகன்சி அப்ப எனக்கு எந்த சீட்டும் என் கையில ஹோல்டு பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளால வந்து 4 ரவுண்டுக்குமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இப்போ நீங்க சொன்ன மாரி எல்லா ரவுண்டும் என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ ஒவ்வொரு ரவுண்டும் போறப்ப ஃப்ரெஷ்ஷா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நான் பேமெண்ட் பண்ணணுமா? அது எதனா கன்ஃப்யூஷன் இருக்கு. அதுக்கும் என்னன்னு சொல்லுங்க. இப்ப சார் கேட்டிருக்கிற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய கொஸ்டின் அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ரவுண்டுக்குமே நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்றப்ப, நான் வந்து ஃபீஸ் பே பண்ணணுமா அப்படின்ட்டு. அது அவசியம் இல்ல சார். ஒவ்வொரு ரவுண்டுக்குமே வந்து அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம ஃபீஸ் பே பண்ணிட்டோம் அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட் போறப்ப நம்ம வந்து செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றோமா அப்படின்றது எஸ் மட்டும் தான் கொடுக்கணும். ஃபீஸ் பே பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா சாய்ஸ் ஃபில் பண்றது ஒவ்வொரு ரவுண்டுக்குமே ஃப்ரெஷ்ஷா வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் ஃபீஸ் பே பண்ணிட்டேன் அப்படின்னா, செகண்ட் ரவுண்டுக்கு பே பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் நான் செகண்ட் ரவுண்ட்ல கலந்துக்கிறேன் அப்படின்ற கன்சென்ட் குடுத்துட்டு, சாய்ஸ் ஃபில்லிங் செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்ட் போகணும்னாலும் சரி, 4த் ரவுண்ட் போகணும்னாலும் பண்ணலாம். அதனால ஃபீஸ் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்த கொஸ்டின் நீங்க கேட்டது சாருக்கு கேட்கலான்னு இருக்கேன் இப்ப. முக்கியமானது அலாட்மெண்ட் ஆர்டர் இப்ப வந்துருச்சுங்க. இப்ப அத வந்து டவுன்லோட் பண்ணணும் எப்படி?
2வது அதுக்கு என்ன ஃபீஸ் நம்ம பே பண்ணணுமா? ஃபீஸ் பே பண்ணலாம். அங்க போய் காலேஜ்ல பே பண்ணணும். அது ஒரு கொஸ்டின் வந்து மேஜரா நீங்க கேட்குறீங்க. சார் கிட்ட வைக்கிறேன். அடுத்தது வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு போகணும். ஃபீஸ் பே பண்ணணுன்றத நீங்க என்னென்ன விளக்கம் குடுங்க. அது கூட ஏதாவது நாங்க கொண்டு போணுமா? அப்படின்றதையும் அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு என்ன விளக்கம் நீங்க சொல்லுங்க? இப்ப நீங்க கேட்ட கொஸ்டின்ல வந்து 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து எம்சிசி கவுன்சிலிங் ஆல் இண்டியாது. 2வது தமிழ்நாடு. இப்ப அலாட்மெண்ட் ஆர்டர பொறுத்தவரைக்கும், ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுன்னா, தனியா பேமெண்ட் பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் குடுக்கறதில்ல. நம்ம அலாட்மெண்ட் ஆர்டர் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு, எந்த இன்ஸ்டிடியூஷன்ல போய் ஜாயின் பண்றோமோ, அங்க தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிக்கணும். தமிழ்நாடு கவுன்சிலிங் பொறுத்தவரைக்கும், தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஃபீஸ் வந்து சில குளறுபடிகள்லாம் ஏற்படுது அப்படின்றதுனால, ஏன்னா இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ரூ. 2,50,000 கீழ இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஃபீஸ் எக்ஸம்ப்ஷன் இருக்கு. கவர்ன்மெண்ட் கோட்டா இருந்தாலும் சரி, மேனேஜ்மென்ட் கோட்டா இருந்தாலும் ஃபீஸ் எக்ஸம்ப்ஷன் இருக்கு. அந்த ஃபீஸ வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ்ல போறப்ப கேட்கறாங்க அப்படின்ற நெறைய கம்ப்ளைண்ட். அது இல்லாம ஃபீஸ் வந்து ஜாஸ்தி கேட்கறாங்க. டியூஷன் ஃபீஸ் வேற கேட்கறாங்க அப்படின்றனால, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றப்ப, அந்த ஃபீஸ நம்ம என்ன பண்ணணும், டியூஷன் ஃபீஸ நம்ம கவர்ன்மென்ட்க்கு பே பண்ணிடணும். செலக்ஷன் கமிட்டிக்கு நம்ம பே பண்ணிடணும். செலக்ஷன் கமிட்டி என்ன பண்றாங்க, க அந்தந்த காலேஜுக்கு எந்த காலேஜுக்கு அலாட்மெண்ட் இருக்கோ, அங்கருந்து அவங்க வந்து குடுத்துருவாங்க. அதனால தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு வந்து ஃபீஸ் பே பண்றது ஒரு விதமாவும், ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஃபீஸ் பண்றது வேற விதமாவும் இருக்கு. இப்ப சார் கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். தமிழ்நாடுல வந்து பாத்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த 2.5 லேக்ஸ் கீழ இருந்ததுன்னா, இன்கம் லெவல் குரூப்ல இருந்தாங்க அப்படின்னா, டியூஷன் ஃபீஸ் வந்து அ பே பண்ண தேவையில்ல அப்படின்ற மாரி தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் வந்து சொல்றாங்க. அது வந்து கவர்ன்மெண்ட் சீட் இருந்தாலும் சரி, மேனேஜ்மென்ட் கோட்டா இருந்தாலும் சரி. இப்போ இதே போல இப்போ ஆல் இண்டியா கோட்டால நம்ம ஒருத்தங்க வந்து டீம்டு யூனிவர்சிட்டில சீட் எடுக்குறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காலேஜ் இல்லைன்னா ஆல் இண்டியா கோட்டால வரக்கூடிய சீட்ஸ்ல ஏதாவது ஸ்காலர்ஷிப் அங்கேயும் இருக்குமா? நான் இப்ப தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றப்ப பே பண்ண தேவை. அப்ப ஆல் இண்டியா கோட்டால எனக்கு அலாட்மெண்ட் ஆகுறப்ப டீம்டு யூனிவர்சிட்டியோ இல்ல வேற ஏதாவது காலேஜோ வந்தா, நான் அத எப்படி அலாட்மெண்ட் ஆர்டருக்கு பேமெண்ட் பண்ணி எடுக்கணுமா? இல்ல எனக்கு அங்கேயே ஃப்ரீயா குடுப்பாங்களா சார்? அத கொஞ்சம் கிளாரிட்டி வேணும். ஏன்னா நெறைய பேர் இந்த கொஸ்டின்ஸ வந்து கேட்கறாங்க. உங்களுக்கும் இந்த டவுட் இருக்கும். சார் கிட்ட கேட்டுருக்கேன். என்னன்றத பார்ப்போம். இந்த கொஸ்டின நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ரிசர்வேஷன்ல வர கேண்டிடேட் இன்கேஸ் தமிழ்நாடு கேண்டிடேட்டா இருந்தாங்க அப்படின்னா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் எஸ்சிஸ் எஸ்சில இருந்து கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு இஃப் இன்கம் லெஸ் தென் 2.5% இருந்தது அப்படின்னா, அவங்க வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றப்ப டியூஷன் ஃபீஸ் எதுவுமே பே பண்ண தேவையில்ல. அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீங்கிறதுனால அலாட்மெண்ட் ஆர்டர் ஃப்ரீயாவே அவங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணாமயே டவுன்லோட் ஆயிடும். அதே ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல இப்ப நம்ம இங்க மேனேஜ்மென்ட்க்கு சொல்றோம் இல்லையா? இதே வந்து நெறைய பேர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டால போயிட்டு நான் சீட் எடுக்கிறேன். எனக்கு வந்து இதே மாரியான ஃபீஸ் கன்செஷன் அங்க குடுப்பாங்களா? அப்படின்னா, கண்டிப்பா அந்த இது வந்து தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் குடுக்காது. மேனேஜ்மென்ட் கோட்டால வந்து இங்க குடுக்குறாங்களா? அப்ப டீம்டு யூனிவர்சிட்டி மேனேஜ்மென்ட் கோட்டா தானே. அதுல எங்களுக்கு குடுக்க மாட்டாங்களா? அப்படின்னா, தேர் இஸ் நோ ரிசர்வேஷன் இன் மேனேஜ்மென்ட் கோட்டா. அங்க வந்து பாத்தீங்கன்னா, ஓப்பன் அண்ட் மேனேஜ்மென்ட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதனால அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எக்காரணம் கொண்டும் ஃபீஸ் வந்து ஸ்காலர்ஷிப் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கெல்லாம் டீம்டு யூனிவர்சிட்டில ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடையாது. மொத்த அமௌண்ட்ட தான் பே பண்ணி தான் படிக்கணும். சார் நீங்க நெறைய கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து நான் காலேஜுக்கு போணும் அப்படின்னா, என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நான் கேரி பண்ணிட்டு போணும்? சப்போஸ் நான் வந்து ஹாஸ்டல்னா எனக்கு எல்லாமே ஹாஸ்டல்ல அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்களா? இல்ல நான் ஏதாவது திங்ஸ் எல்லாம் எனக்கு தேவையானது நான் எடுத்துட்டு போணுமா? அப்படின்றது தான் மேஜர் கொஸ்டினா இருக்கு. இதுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? கரெக்ட். இப்ப வந்து சீட்டு கிடைச்சிருச்சு. என்ன அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டோம். அப்படின்ற மாரிலாம் சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணோம். இப்ப அது கூட என்ன எடுத்துட்டு போணும் அப்படின்ற மாரி நெறைய பேர் கேட்டாங்க அப்படின்றீங்க.
அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம அப்ளிகேஷன் போடுறப்ப என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து குடுத்தோம் அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்கு. தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பண்றப்பயே உங்களுக்கு இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போணும் அப்படின்னு. மெயினா நம்ம அந்த எக்ஸாம் எழுதுறப்ப இருக்கக்கூடிய அட்மிட் கார்டு, அப்புறமா ரிசல்ட் வந்ததுக்கு ஸ்கோர் கார்டு, தென் எல்லா 10த், 11த், 12த்தோட மார்க் ஷீட்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பேரண்ட் அந்த குழந்தை இது கம்யூனிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்ததுன்னா, தென் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டோட சப்போஸ் தமிழ்நாடு கோட்டால இருந்ததுன்னா நேட்டிவிட்டிக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கவர்மெண்ட் அலாட்மெண்ட். அதனால நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், பேரண்ட் வந்து இந்த ஸ்டேட்ல தான் இருந்தாங்களா அப்படின்னு ரேஷன் கார்டு, இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து கம்பல்சரி எடுத்துட்டு போகணும். சில கேண்டிடேட் என்ஆர்ஐ இருப்பாங்க, அதுக்கு ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ். சில பேர் வந்து சீட் அலாட்மெண்ட்டுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா அடெண்டம் லிஸ்ட் வந்துட்டே இருக்கு, ஆட் ஆகிட்டே இருக்கு. அந்த மாதிரி கோர்ட் ஆர்டர்ஸ் எதனா வச்சிருந்தாங்க, அந்த மாதிரி லிஸ்ட் வச்சுக்கிட்டு டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து அது கூட வந்து ஃபோட்டோஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, தென் வந்து போஸ்ட் கார்டு சைஸு, இது எல்லாத்தையும் வந்து அந்த குழந்தைங்க வந்து கொண்டு போகணும். 2வது ஒரிஜினல் கொண்டு போகணும் மெயினா. இது எல்லாத்துமே ஒரிஜினல் இருக்கணும். தென் ஸ்கேன் பண்ணி ஒரு பென் டிரைவ்ல இந்த டீடைல்டு எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கணும். இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி பென் டிரைவ்ல வச்சுக்கணும். ஏன்னா, இந்த அலாட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுமே எம்சிசிக்கு வந்து அந்த ஸ்டூடெண்டோட டேட்டாஸ் அனுப்பணும். யாரு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க உட்காந்து அதெல்லாம் ஸ்கேன் பண்ண மாட்டாங்க. பசங்களையே ஸ்கேன் பண்ணி அதை கொடுக்க சொல்லியிருக்காங்கல்ல. நம்ம மேக்ஸிமம் ஸ்கேன் பண்ணி மெயில்ல வச்சுக்கிட்டு பிளஸ் வந்து ஒரு பென் டிரைவ். இப்போ எங்க பாப்பாவெல்லாம் சேர்க்கிறப்போ பார்த்தோம் அப்படின்னா, அப்போல்லாம் சிடி இருக்கு. அதுல இருந்து சிடில காப்பி பண்ணி எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. பட் லாஸ்ட் இயர் கூட சிடில கேட்டாங்க. இப்போ சிடி கிடைக்குதான்னு தெரியல. பட் அந்த மாதிரி இருந்ததுன்னா சிடில போட்டுக்கலாம். இல்லைன்னா பென் டிரைவ்ல போட்டு எடுத்துட்டு போகலாம். இல்லைன்னா மெயில் ஐடியில போட்டு வச்சுட்டோம்னா, அவங்க என்ன மெயில் சொல்றாங்களோ அதை வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம சாஃப்ட் காப்பி அனுப்பிச்சிடலாம். ஆனா ஒரிஜினல் அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். அது சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அங்க சில ஃபீஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப தமிழ்நாடு கவுன்சிலிங்க பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரப்போ டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் பே பண்ணணும். ஹாஸ்டல் இருக்கு, மெஸ் இருக்கு, அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சிலதெல்லாம் ஃபீஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் அங்க தான் டைரக்டா வந்து காலேஜஸ்ல பே பண்ண வேண்டியது இருக்கும். ஈவன் எம்சிசில வந்து பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் மட்டும் தான் டவுன்லோட் பண்ணுவோம். இன்க்ளூடிங் டியூஷன் ஃபீஸ் அந்த காலேஜ்ல தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப சில பேருக்கு வீட்டு பக்கத்திலே கிடைச்சிரும். சில பேர் வந்து ஹாஸ்டல்ல போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்றப்ப, ஹாஸ்டல்ல ஒரு குழந்தை வீட்ல இருந்த குழந்தை ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு போகுதுன்னா புக்ஸ், மெட்டீரியல் அத மட்டும் கொண்டு போனா போதும். ஆனா ஹாஸ்டல்ல இருக்கிறப்ப நெறைய தேவைப்படும். பல்லு விளக்கறதுல இருந்து பேஸ்ட்டு, பிரஷ், சோப்பு, சீப்பு, கண்ணாடி, அதுக்கப்புறம் ஒரு டார்ச் லைட் கரண்ட் போயிடுச்சுன்னா, தென் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பவர் பேங்க் வச்சுக்கணும். தென் வந்து காலேஜ்ல வந்து நெறைய டவுன்லோட் பண்ணி படிக்க வேண்டியது இருக்கும். மொபைல்ல பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு டேப்போ, ஒரு லேப்போ வந்து அந்த குழந்தைகளுக்கு அது தேவை இருக்கும். அப்புறமா ஹாஸ்டல்ல வந்து அ கட்டில் வேணா ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் அதுல வந்து மேட்ரஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு, பில்லோ கவர் இந்த மாரி நெறைய திங்ஸ் இருக்கு. இதுக்கு நம்ம தனியாவே வந்து ஒரு லிஸ்ட் அவுட் வந்து பண்ணியிருக்கோம். அது கீழ அட்டாச்மென்ட் பண்றோம். நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஆ அதுக்கு அப்புறமா வந்து தங்கணும் அப்படின்றப்ப ஹாஸ்டல்ல கூட இந்த குளிக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமனா இருக்கும். அப்புறமா செப்பல் தனியாவே பண்ண வேண்டியிருக்கும் குழந்தைங்க. காலேஜ்ல வந்து ஷூஸ் போட சொல்லுவாங்க. சில காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட்னா யூனிஃபார்ம் இருக்கும். அதனால யூனிஃபார்ம் போடணுமா அப்படின்றத பார்த்துக்கணும். கவர்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பசங்க எல்லா ட்ரெஸ்ஸுமே டைட்ஸ் போடக்கூடாது, ஜீன் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாத்தையும் ப்ராப்பரா வந்து கேட்டுக்கிட்டு ஃபுல் ஹேண்ட் போடணும்னுவாங்க. ஆஃப் ஹேண்ட் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் காலேஜுக்கு காலேஜ் வந்து வேறுபடும். இதெல்லாம் காலேஜுக்கு அலாட்மெண்ட் ஆகுதுன்னா அந்த காலேஜ்ல கேட்டுக்கிட்டு, அது எல்லாத்தையும் ப்ராப்பரா அந்த குழந்தைங்க எடுத்துட்டு போனாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம நெறைய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்டதும் எனக்கு தேவையான சில விஷயங்கள புரிஞ்சுக்கிறதுக்கும் சார் கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் கேட்டோம். சார் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு விளக்கங்கள் வந்து தெளிவா குடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. உங்களுக்கும் வந்து கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நெனைக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சார் கிட்ட கேட்கணும் அப்படின்னா, கீழ கமெண்ட்ல குடுங்க. அடுத்த நிகழ்ச்சியில சார் கிட்ட, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மத்த கொஸ்டினுக்கும் நம்ம வந்து விளக்கங்கள் வாங்கிக்கலாம். நன்றி சார். தேங்க் யூ.